ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவங்க சொல்றதெல்லாம் செய்யுங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. ஆனா அவங்க செய்யற மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா அவருடைய சொற்கள் ஒரு மாதிரி இருக்குது, அவருடைய செயல்கள் வேற மாதிரி இருக்குது. அதனால அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஆனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அவங்க சொல்றத செய்யுங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நடைமுறை சிக்கல் என்னன்னா, யார் எது சொன்னாலும், அது அப்பா அம்மாவே சொன்னாலும், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கேட்கிற கேள்வி, சொல்ற நீ யோக்கியமா? இல்ல, நீ முதல்ல சரியா இருக்கிறியா? அவங்கள பைபிள் படிக்க சொன்னோம், நீ முதல்ல பைபிள் படிக்கிறியா? பூசைக்கு நேரமா போகணும்டா அப்படின்னா நீ முதல்ல நேரமா போறியா? அம்மா சீரியலுக்கெல்லாம் டிவி போனை நோண்டாத அப்படின்னு கேட்டா பொண்ணு உடனே சொல்லும், நீ முதல்ல சீரியல் பார்க்கறத நிறுத்து, அப்புறம் என்ன சொல்லு அப்படிமா. ஆக இன்றைக்கு எல்லாமே அவங்க செஞ்சாதான் நமக்கு சொல்லணும் அப்படின்னா யாருமே நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது. திருவள்ளுவர் சொல்லுவார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். ரொம்ப கஷ்டம்தான். நல்லா பவுலடியார் சொல்லுவார், போதகராய் இருக்க எல்லோரும் ஆசைப்படாதீர்கள், ஏனென்றால் நாங்கள் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்குது. இங்க இருந்து பிரசங்கம் வைக்கிறது ஈஸி தான், ஆனா வச்ச பிரசங்கத்தை வாழ்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே போல பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வது ஈஸியா, யார் வேணாலும் அறிவுரை சொல்லலாம். ஆனா அந்த அறிவுரையின்படி நாம் நடக்கிறோமா என்பதுதான் பிரச்சனையே. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, பெரியவர்கள் நாம தான் அப்படி போயிட்டோம், சிறியவர்களாவது நல்லா இருக்கட்டும் தான் நம்ம அறிவுரை சொல்லுகிறோம். ஆனால் இந்த சிறியவர்கள் என்ன செய்யறாங்க, நீ முதல்ல சரியாரு, அப்புறமேட்டு எனக்கு நியாயம் சொல்லு என்று நமக்கு சொல்லி விடுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் புத்தகம் 6வது அதிகாரம் 20 23 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு அழகாக அந்த நீதிமொழிகள் உரையாளர் அழகாக சொல்லுகிறார் எப்படி நாம் இருக்கணும். பிள்ளாய், உன் தந்தையின் கட்டளையை கடைபிடி, தாயின் அறிவுரையை புறக்கணியாதே, அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்தி வை, உன் கழுத்துக்கு மாலை என அணிந்து கொள், நீ நடந்து செல்லும் போது அவை உனக்கு வழிகாட்டும், நீ படுத்திருக்கும் போது அவை உன்னை காவல் காக்கும், விழித்திருக்கும் போது அவை உன்னுடன் உரையாடும். கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறிவுரை என்பது ஒளி, கண்டித்து திருத்துதல் என்பது நல்வாழ்வுக்கு வழி. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழலிலே மக்கள் யாரும் அறிவுரையை கேட்க கூட தயாராக இல்லை. பிரசங்கத்துல எல்லாம் இன்னைக்கு மக்களுடைய கமெண்ட் என்னப்பா ஒரே அட்வைஸா இருக்குது. என்னது? ஒரே அட்வைஸா இருக்குது. அட்வைஸ் இல்லாம, அறிவுரை இல்லாமல் எப்படி ஒரு மனிதன் நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். இந்த ஞான நூல்களை எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அறிவுரையை கேள், ஞானம் உள்ளவர்கள் அறிவுரையை புறக்கணிக்க மாட்டார்கள் என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்ற பேச்சை கேட்டு வாழ்ந்தவங்க தான் வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க. வீட்டுல அப்பா அம்மா பேச்சை கேட்கறவனும், பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பேச்சை கேட்கறவனும் என்னைக்கு வீணா போனதா வரலாறே கிடையாது, இல்லையா? வீட்டுல அப்பா அம்மா பேச்சை கேட்கறவனும், பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பேச்சை கேட்கறவனும், பொது இடங்கள்ல பெரியவங்களை மதிச்சு பெரியவங்க சொல்றதை கேட்கறவனும் ஒரு நாளும் வாழ்க்கையில வீணா போனதா வரலாறு கிடையாது. கேட்காததுனாலதான் நிறைய பேர் வாழ்க்கையை இன்று இழந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளும் கூட நமக்கு ஒரு அறிவுரையை சொல்லுகிறார். கானா ஒரு திருமணத்திலே அந்த ஊழியருக்கு சொன்ன வார்த்தை தான் அது. தாயின் அறிவுரையை புறக்கணிக்காது என்று இன்றைக்கு நாம் படிக்க கேட்டோம். தாயின் அறிவுரை என்ன? அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள்.
ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் பார்த்தீங்கன்னா இயேசு சாமி, அதாவது பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூறு அறிஞர்களை விட இயேசு சாமி சற்று சற்று உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய, ஏனென்றால் அவர் சொல்வதைத்தான் செய்தார். கடவுளாக இருந்தாலும் கடவுளுக்கு இணையான நிலையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக அவர் கருதவில்லை. பிலிப்பியர் 2:6 படிக்கிறோம். ஆக அவர் அடிமையின் தன் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். அவங்க அப்பா சொல்றத செஞ்சார். அது கஷ்டமா இருந்தாலும் சரி. ஆனா உண்மையாலுமே இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவங்க அப்பா சொல்றத செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. கடவுளுக்கு இணையா இருக்கிற நிலை விட்டு வரணும். ஆவி நிலையில இருக்கிற அவர் உடலையும் உருவத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடலும் உருவம் இருந்தாலே கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். பசி எடுக்கும், தாகம் எடுக்கும். நாம படுற எல்லா கஷ்டமும் அவரும் படணும். இதை விட கொடுமை என்னன்னா, அவர் பணக்காரர் வீட்டுல பிறக்க கூடாது, ஏழைங்க வீட்டுலதான் பிறக்கணும். தந்தையாம் கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை அவர் அப்படியே எடுத்துக்கொண்டு அவர் வாழ்கிறார். அதனாலதான் சொல்றார், என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று சொல்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவே ஆசிரியர் என்று இன்று நாம் நற்செய்தி வாசகத்திலே படிக்க கேட்டோம். உங்கள் தந்தை ஒருவரே, அதே போல விண்ணகத்தில் அவர் இருக்கிறார். அதே போல உங்களுக்கு ஆசிரியரும் ஒருவர், அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்கெல்லாம் ஒரே ஆசிரியர் தான், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. நான் வழக்கமாக என்னுடைய பங்கு மக்களுக்கு சொல்வதுண்டு, நான் சொல்றது வேண்டாம், ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியாது, எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். நீங்க சொல்றத வேண்டாம், உங்களுக்கு நிறைய தெரியாது. அதனால வாங்க 2 பேரும் கடவுள் சொல்றத கேட்போம். 2 பேரும் கடவுள் சொல்றத கேட்போம். துறவிகள் எப்படி வாழ வேண்டும் என்றும் இயேசு சாமி சொல்லி இருக்கிறாரு. பொதுநிலையினர் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு மனிதன், சொல்ல போனா மதம், இனம், மொழியை தாண்டி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் நமக்கு தெளிவாக விவிலியத்தின் வழியாக சொல்லி கொடுக்கிறார். ஆனால்தான் புனித ஜெரோம் சொல்லுவார், திருநூலை அறியாதவன் கடவுளை அறியாதவன். இன்னைக்கு நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வாழணும், எந்த இடத்துல எப்படி பேசணும்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொடுப்பதுதான் இறை வார்த்தை. திருப்பாடல் 119 தயவு செய்து போய் வீட்டுல படிங்க. பைபிள்லே நீண்ட ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதும் சொல்வது திருச்சட்டத்தை பற்றி தான். அந்த அதிகாரம் முழுவதும் சொல்கிறது திருச்சட்டம் எப்படி நல்லது. இளைஞர்கள் இன்னைக்கு என்ன பசங்க, வயசு பசங்க எல்லாம் வாழ்க்கையில அவன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கிறான். அட்வைஸ் பண்றவனுக்கு பேர் வச்சிருக்கிறான் பூமர். என்னன்னு வச்சிருக்கிறான்? பூமர் அங்கிள். அட்வைஸ் பண்ணாவே ஒரு பூமர் அங்கிள் தான். இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் வந்தது, யூத் எல்லாம் அட்வைஸ் கேட்கறதே எல்லாம் கிடையாது. திருப்பாடல் 119 9வது வசனத்தை படித்து பாருங்கள். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எப்படி? ஆண்டவரின் வாக்கை கடைபிடிப்பதல்லானே. ஆண்டவர் தன்னுடைய வளர்க்கும் பொறுப்பை எப்படி மாதாவுக்கும் இயேசுவை வளர்க்கிற பொறுப்பை எப்படி மாதாவுக்கும் சோசியப்பருக்கும் கொடுத்தாரோ, அதே போல தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வளர்க்கிற பொறுப்பை அந்தந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கிறார். இதை பிள்ளைகள் உணர்வதில்லை. அதனாலதான் 10 கட்டளைகள்ல 4வது கட்டளை என்னது? தாய் தந்தையை மதித்து நட. மதிக்கிறதுனா என்னங்க? சும்மா வணக்கம் சொல்றதா, அல்லது பொன்னாடை போத்துறதா, அல்லது வேற ஏதாவது பரிசு பொருட்கள் வாங்கி தரதா? கிடையாது. சொல்றத கேட்கறதா உண்மையான மரியாதை. பெத்தவங்க சொல்றத கேட்காம அவங்க எப்படியோ இருக்கலாம், அவங்கள பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் இசைக்கியல் 18வது அதிகாரத்திலே அழகாக நாம் படிக்கலாம். தந்தையினுடைய உயிரும் என்னுடையதே, பிள்ளையினுடைய உயிரும் என்னுடையதே, தவறு செய்யும் ஆன்மாவே சாகும். அப்பா அம்மா தவறு செய்யறாங்க, நீ கவலைப்படாத, நீ ஒழுங்காரு. அப்பா குடிக்கிறாரா, நீ குடிக்காத. அம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்குதா, நீ பார்க்காத, போன நீ நோண்டாத. அவங்க சரியா இருந்தாதான் நீ சரியா இருப்பங்கிறது கிடையாது. அவங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பார். நீ செய்யறதுக்கு உனக்கு தேவையான தண்டனை கிடைக்கும். இதை இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் உணர்வதில்லை, பெற்றோர்களும் உணர்வதில்லை.
அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லோருக்கும் பொறுப்பை கொடுக்கிறார். இப்ப பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கிறார்? பாருங்க, வீட்ல பெற்றோர்களுக்கு பொறுப்பு, பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களுக்கு பொறுப்பு, ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பு, காவல்துறைக்கு பொறுப்பு, மருத்துவர்களுக்கு பொறுப்பு, அரசாங்க பணியாளர்கள் நிறைய பேத்துக்கு பொறுப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. இந்த பொறுப்பில் இருப்பவர்கள் சொல்வதை கேட்டு பழக வேண்டும். அதனால்தான் நாம் பவுலடியார் சொல்லுவார், உங்கள் தலைவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள், உங்கள் தலைவர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுவார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு சொல்றவன் எப்படின்னு நம்ம விசாரிச்சுட்டு தான் கேட்டுக்கிறோம். சொல்றவங்க யோக்கியமா, அவன் யோக்கியமா முதல்ல. அதெல்லாம் வாழ்க்கையில இன்றைக்கு எல்லா மனிதரும் பர்ஃபெக்டா தான் இருந்து சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஏனென்றால் கடவுள் ஒருவரே நிறைவுள்ளவர், மற்ற மனிதர்கள் எல்லாம் குறைவுள்ளவர்கள் தான். இதை நாம புரிஞ்சுக்கணும். சொல்றவங்க யாரு எப்படினாலும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை குறித்த அறிவுரைகளைத்தான் யாரு என்னன்னு ஆராய்ச்சி பண்றோம். இப்போ கடையில ஜாமான் வாங்க போறீங்க, பொருள் ஒண்ணு கேட்குறீங்க, கொடுத்துட்டு கொடுக்குறவன் யோக்கியமான்னு கேட்டு தான் வாங்குறீங்க. எனக்கு தேவை பொருள் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க, சாப்பிட ஆள் எப்படி நல்லா இருந்தாதான் நல்லா அப்படின்னா பாக்குறீங்க. பசிக்குது, சோத்த போடு, இருக்கிறத கேட்டு வாங்கி சாப்பிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இது போல வாழ்க்கையில நிறைய காரியங்களை நாம் பேசிக்கொண்டே போகலாம். அங்கெல்லாம் நாம் எதையும் அவருடைய தரத்தையோ அவருடைய தகுதியையோ நாம் பார்ப்பதில்லை. ஆனால் நம் வாழ்க்கையை பற்றி யாராவது அறிவுரை சொல்லுகிறார்கள் என்று சொன்னா அவங்க யோக்கியமான்னு கேட்கணும். விற்பவர்களுடைய தகுதியை நாம் பார்ப்பதில்லை. விற்பவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவன் கொடுக்கிற பொருளே தரமா இருந்தா போதும் இல்லையா? கடைக்காரன் எப்படி இருந்தா ஓகே, ஹோட்டல் கடைக்காரன் எப்படி இருந்தா ஓகே, டிரைவர் எப்படி இருந்தாலும் ஓகே, அவனுடைய பர்சனாலிட்டியோ அவனுடைய கேரக்டரையும் நம்ம கேட்டுக்கிறது கிடையாது. எனக்கு தேவை வண்டி நல்லா ஓட்டிட்டு போகணும், எனக்கு தேவை சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கணும், எனக்கு தேவை கடையில நல்ல ஒரு பொருளா எனக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். அவன் கொடுக்கிற பொருள்களையும் அவன் கொடுக்கிற சேவையை மட்டுமே பெரிதாக நினைக்கிறோமே தவிர அவனை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை, அவர்களை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. ஆனால் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களிலே மற்றவர்கள் சொல்வதை நாம் ஏற்பதில்லை. தரம் பார்க்கிறோம், அவங்க சரியா இருக்கிறாங்களா? அதுவும் குறிப்பா எங்களை போன்ற குருமானவர்கள் சொல்லுகிற பொழுது, பிரசங்கம் வைக்கிற பொழுது, இவர் எப்படி பேசுறாரு, இவர் எப்படி இருப்பாரோ தெரியல என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் மக்கள் பார்க்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், அவர்கள் சொல்வதை போல் செய்யுங்கள், செய்வதை போல் செய்யாதீர். ஏனென்றால் மனிதன் பலவீனம் உள்ளவன். பலவீனம். குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் சேர்ந்து குழியில் விழுவர். அன்புக்குரியவர்களே, மனித ஏதோ சொல்றாங்கன்னா செஞ்சுட்டு போலாம், அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதே போல இன்றைக்கு யாரை நாம் ஆசிரியராக ஏற்றுக்கொள்ளுகிறோம்? மனுஷனைத்தான் ஆசிரியராக எடுத்துக்கிறோம், மனுஷன் சொல்றதான் கேட்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் பைபிள்ல எத்தனையோ நல்ல காரியங்கள் சொல்லியிருக்கிறார் இயேசுசாமி. ஆனா அதை பத்தியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன அந்த சாங்கிய சம்பிரதாயங்கள் தான் பெருசு. இன்னைக்கு யாருக்கு நமக்கு டீச்சரு, யார் நமக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம கேட்கிறோம்? எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் ஊர்ல 2 பெருசுங்க வந்துடா, இதெல்லாம் இப்படி செய்ய, இதெல்லாம் சாங்கியம் சம்பிரதாயம், இதெல்லாம் பாரம்பரியமா செஞ்சுட்டு வர்றது, இல்லைன்னா என்ன வரும்? தோஷம் வந்துடும். இதை இப்படி செய்யலன்னா தோஷம். ஐயோ, பழக்கத்தை மாற்றக்கூடாது, இதுதான் அதுக்கு ஏன் செய்யறேன், எதுக்கு செய்யறேன்ற அர்த்தமெல்லாம் புரியாது. ஆனா அவங்க தான் நமக்கு டீச்சர், பெரியவங்க. அவங்க சொல்றபடிதான் நம்ம செய்வோம். அது என்ன, எதுக்கு, அதுல என்ன நன்மை இருக்கு, அதுல யாருக்கு தீங்கு, யாருக்கு நல்லதுங்கிறதெல்லாம் பாக்குறது கிடையாது. பெரியவங்க சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், அதுக்கு மேல நோ அப்பீல். அதனாலதான் உங்களுக்கு கிறிஸ்து ஒருவரே ஆசிரியர். இன்னைக்கு நாமெல்லாம் மனுஷங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு கிடக்குறோம். மனுஷனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம்? கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலக அளவு. மனுஷனுக்கு எல்லாமே தெரியாது. ஆனா நம்ம மனுஷன் சொல்றதான் கேட்கிறோம். அதுவும் ஜோசிகாரன் சொல்றத அப்படி கேட்கிறோம். உனக்கு டைம் சரியில்லைன்னா உக்காந்துக்கிற வீட்லயே, பொருத்தம் சரியில்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற. கிறிஸ்தவர்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம், அடாடாடாடா, ஒரு கல்யாணத்துக்கு நாங்க பட்ட பாடு.
வாட்சை பார்த்துக்கிட்டே சொல்றோம், சாமி இப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு. டைம். இதை யார் சொல்லி கொடுக்கிறது? யார் சொல்லி கொடுக்கிறது? இதெல்லாம் பழக்க வழக்கங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள். மத்தேயு 15, மார்க் 7, இந்த 2 அதிகாரங்களையும் படித்து பாருங்கள். மூதாதை நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபுக்கு ஏற்ப கடவுளுடைய வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். கடவுள் சொல்றதெல்லாம் கேட்கறதில்ல, கடவுளை ஆசிரியராக ஏற்றுக்கொள்வதில்லை, மாறாக மனிதர்கள் கற்றுக் கொடுப்பதை தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதுவும் இன்னைக்கு நம்ம இளையோர் எல்லாம் பாத்தீங்கன்னா, சினிமா நடிகர் தான் அவனுக்கு டீச்சரு, இன்டர்நெட் தான் அவனுக்கு டீச்சரு, வெப்சைட் தான் அவனுக்கு டீச்சரு, கூகுள் தான் அவனுக்கு டீச்சரு. எல்லாம் பைபிளே அவனுக்கு தேவை கிடையாது, பைபிளே தொடர்றது கிடையாது. உங்க பிள்ளைங்க எல்லாம் பைபிள் படிக்கிறாங்களா? படிப்பாங்க. இன்னைக்கு கல்யாணத்துக்கு வாசகத்துக்கு படிடானா கூட வர மாட்டேங்கிறான். கல்யாணத்துக்கு வாசகம் படிடானா, நிறைய கல்யாணத்துல அது பெரிய ஃபேஷனா போச்சு. எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. இவன் தமிழ்நாட்டுல இருக்கிறான், தமிழ்காரன், தமிழ்நாட்டு தமிழ் மொழி தாய்மொழி தமிழ், ஆனா தமிழ் மொழியில படிக்க சொன்னா எனக்கு தெரியாது. அன்புக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா? இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா? ஆங்கிலம் படிச்சாதான் வேலை, தமிழ் எல்லாம் படிச்சா வேலை கிடையாது. கவிஞர் வைரமுத்து சொல்ற மாதிரி தமிழ் இனி மெல்ல சாகும். யார் சொல்லி கொடுக்குறா? இன்னைக்கு இங்கிலீஷ் தான் டாப்பு. தாய்மொழியை மறந்த மாநிலங்களில் நம்ம மாநிலம் தான் முதல்ல இருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இளையோர்கள் எந்த ஒரு கடவுள் சொல்லுகிற அறிவுரை பைபிளையே தொடர்றது கிடையாது, பைபிளையே படிக்கிறது கிடையாது. பூசைக்கும் அதிகமா இப்ப பாருங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாரும் அவ்வளவு வர்றதில்லை. இதே பாருங்க, நேத்து அரசியல் மீட்டிங் மதுரையில நடந்தது, எல்லாமே இளைஞர்கள் தான். பெத்தவங்க போகக்கூடாதுன்னு சொன்னா கூட போயிட்டான். அப்ப இன்றைக்கு இளையோர்கள் யாரை ஆசிரியராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? சினிமா நடிகர்களை. அவங்க சொல்றதான் கேட்கறான், நமக்கும் வேற வழி இல்லை, போயிடுறான். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு யார் சொல்வதை கேட்டால் நாம் வாழ்க்கையிலே முன்னேற முடியும்? மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போர் கற்பாறையின் மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பாவர். மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, அதன் மேல் மோதியது, அதற்கு ஒன்றும் ஏற்படவில்லை. அதனாலதான் நான் மக்களுக்கு சொல்றது, நான் சொல்றது வேணாம், நீ சொல்றது வா, 2 பேரும் பைபிள் சொல்றதை கேட்போம், கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுபடி கேட்போம். இன்றைக்கு பைபிளை நாம் ஆசிரியரா, இறை வார்த்தையை பாட நூலாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. பிள்ளைங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், இதுக்கு அட்வைசர்ஸ் யாரு? எஜுகேஷனலிஸ்ட். அவன்கிட்ட போய் எந்த கோர்ஸ் எடுக்கலாம், கவுன்சிலிங் எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எதை பண்ணலாம், அவன்கிட்ட போய் அறிவுரையை கேட்டுக்கிட்டு இருப்பான். பையன் எந்த குரூப் எடுத்தா சீக்கிரம் வேலை கிடைக்கும், எந்த இதுல போனா சீக்கிரம் கிடைக்கும், எந்த காலேஜ், அதுக்கெல்லாம் அறிவுரை. அப்புறம் பிசினஸ் டெவலப் பண்ணணும்னா அதுக்கு போய் அறிவுரை கேட்கிறோம், மனிதனுடைய அறிவுரை கேட்கிறோம். பிசினஸ் அட்வைசர்ஸ், லீகல் அட்வைசர்ஸ், பிசினஸ் அட்வைசர்ஸ், மெடிக்கல் அட்வைசர்ஸ், எல்லா அட்வைசர்கிட்டும் போறோம், ஆனா ஸ்பிரிச்சுவல் அட்வைசர்கிட்ட வர்றதே கிடையாது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் ஆசிரியரை தேர்வு செய்வதுதான் நம்முடைய வாழ்க்கை. யாரை ஆசிரியராக நாம் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் இயேசு சொல்கிறார், கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். ஏன்னா அவரை போல வாழ்க்கையை சொல்லி கொடுக்கறதற்கு உலகத்துல யாருமே கிடையாதுன்னே சொல்லலாம். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நீ ஒண்ணும் வேணாம், மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள், 3 அதிகாரங்களை படித்து பாருங்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தால் அவனும் நல்லா இருப்பான், அடுத்தவனும் நல்லா இருப்பான் என்பதற்கு அவ்வளவு அருமையான வாழ்க்கை முறையை ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அதில் இல்லாத காரியங்கள் இல்லை. ஒரு 20 தலைப்புகள், அந்த தலைப்புகளில் ஆண்டவர் இயேசு அவ்வளவாக ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த மலைப்பொழிவிலே கொடுத்திருக்கிறார். என்னைக்காவது நம்ம அதை படிக்கிறோமா? அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எப்படி எங்க போனா எங்க டெபாசிட் பண்ணா அதிக பணம் கிடைக்கும், எந்த என்னது கிரிப்டோ காயின்ஸ், அதெல்லாம் எங்க 1 போட்டா 2 எப்படி கிடைக்கும்,
எப்படி சொத்து சேர்த்தலாம், எப்படி நகை சேர்த்தலாம், எப்படி அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், அந்த அறிவுரைகளைத்தான் நாம் கேட்கிறோமே ஒழிய எப்படி வாழ வேண்டும், கடவுளுக்கு உகந்தவனாக எப்படி வாழ வேண்டும், கடவுளை மகிழ்ச்சியடைய என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையெல்லாம் இன்றைக்கு நாம் கேட்பதற்கு தயாராக இல்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இதுதான். ஆசிரியர் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் சொல்லுகிற அறிவுரைகளை கேளுங்கள். அவர் சொல்லுகிற அறிவுரைகள், நம் அன்னை மரியாள் அதைத்தான் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். செஞ்சாங்க, அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீ சொல்றதை நான் கேட்கிறேன். கற்றுக் கொடுக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் என் நுகம் இனிது, என் சுமை எளிது என்று சொல்லுகிறார். அவர்கிட்ட கத்துக்க சொல்லி வர சொல்றாரு. அவர்கிட்ட கத்துக்க சொல்லி வர சொல்றாரு. யாருகிட்ட போய் கத்துக்கிறோம்? கோயிலுக்கு வர்றோமா, 1 மணி நேரம் உட்காரோமா, அவ்வளவுதான், போயிட்டே இருப்போம். அதாவது கடவுள்கிட்ட கேட்போம். கடவுள்கிட்டையும் சரி, மாதாட்டையும் சரி, அந்தோனியாட்டையும் சரி, புனிதர்கள்ட்ட எல்லாத்தையும் சரி என்ன கேட்போம்? இந்த உடல் சார்ந்த தேவைகள், உள்ளம் சார்ந்த தேவைகள் தான் கேட்கிறோம். அதெல்லாம் இயேசுசாமி சொல்றார், நீங்கள் கேட்பதற்கு முன்னமே உங்களுக்கு தேவையானது என்னதென்று உங்கள் வானக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றின் நாடுங்கள், பின்பு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். கற்றுக் கொடுக்கிறார். நீ கவலைப்படாத, உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை எடுப்பென்றெல்லாம் கவலைப்படாதீர்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாத. என் பையனுக்கு கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆன பையனுக்கு குழந்தை பிறக்குமா, வேலை கிடைக்குமா, வீடு இல்லையே, சொந்த வீடு இல்லையே, சொத்து இல்லையே, காசு இல்லையே, அப்படிலாம் கவலைப்படாத. கவலைப்படுவதனால் எவர்தன் வளத்தில் ஒரு மூலம் கூட்ட முடியும்? கவலைப்படுவதில் உங்கள் தலைமுடியை வெள்ளையாகவோ கருப்பாகவோ முடியுமா? முடியாது. அன்புக்குரியவர்களே, படித்து பாருங்கள், வாழ்ந்து பாருங்கள். ஆசிரியர் சொல்வதை படித்து பாருங்கள், வாழ்ந்து பாருங்கள். அதனுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்களுக்கு மனுஷனை டீச்சரா எடுத்திருக்கிறீங்க, மனுஷனுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா கடவுள் எல்லாம் அறிந்தவர். நேத்து நடந்ததுக்கும் அவருக்கு காரணம் தெரியும், இன்னைக்கு நடக்கிறதுக்கும் காரணம் தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சவங்க சொல்றதை கேட்கறதா, எதுவுமே தெரியாதவங்க சொல்றதை கேட்கறதா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தெரிஞ்சவங்க சொல்றதான் கேட்கணும். அப்ப எல்லாம் தெரிஞ்சவர் கடவுள் தான். அப்ப கடவுள் சொல்றதை கேளுங்க. வாழ்க்கை அருமையாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமானதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்றைய மனிதர்கள் எல்லாம் சந்தோஷத்தை தேடி, மகிழ்ச்சியை தேடிதான் போகிறார்களே தவிர ஆசீர்வாதத்தை தேடி போவதல்ல. எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எங்களுக்கெல்லாம் வேணாங்க. எங்களுக்கு செல்வம் வேணும், பணம் வேணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆகணும். அதுதான் மகிழ்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது, அது மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சி குறைந்து போகும். உலகத்திலே கிடைக்கிற பொருள்களினால் வருகிற மகிழ்ச்சி குறைந்து போகும். ஆனால் ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறையவே குறையாது. நான் தரும் அருள் உனக்கு போதும். அன்புக்குரியவர்களே, நம் ஆசிரியர் சொல்வதை கேளுங்கள். அவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். மாதாவும் அதைத்தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவர்கிட்ட போங்கய்யா, அவர்கிட்ட போய் கத்துக்குங்கயாங்கிறாங்க. ஆனா நம்ம அவர்கிட்ட வர்றதில்லை. மார்த்தாளை போல பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோமே தவிர அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்ப நமக்கு நேரம் இல்லை. எத்தனை பேர் நம்மிலே தினந்தோறும் விவிலியத்தை படிக்கிறோம்? எத்தனை பேர் தினந்தோறும் விவிலியத்தை தியானிக்கிறோம்? எத்தனை பேர் விவிலியத்தின்படி வாழ முயற்சி செய்கிறோம்? அவர் சொல்லி கொடுக்கிறவாறு. ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க, டீச்சருக்கு அவ்வளோ பயந்துக்கிறாங்க. அதுவும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களை எப்போ 6:45 7 மணிக்கு மேன் வருதுன்னா 6:45 போய் நின்னுக்கிறான். ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டேங்கிறான்.
உக்காந்து ஹோம்ஒர்க்கா எழுதிட்டு இருக்கிறான். அந்த டீச்சருக்கு அப்படி பயந்துக்கிறான். எண்ணும் எழுத்தும் சொல்லி கொடுக்கிற இந்த ஆசிரியர்களுக்கு இவ்வளவு பயம், இவ்வளவு மரியாதை, இவ்வளவு முக்கியத்துவம். ஆனால் வாழ்க்கையை சொல்லி கொடுக்கிற ஆசிரியருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோம். நமக்கெல்லாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். பத்தோட அதன் ஒண்ணு, அத்தோட நான் ஒண்ணு. ஊரோட ஒத்து வாழணும், ஊரை பகைச்சிக்க கூடாது. எல்லாரும் எப்படி போறாங்களோ அப்படியே நாமளும் போயிடும். எதுக்கு நமக்கு வம்பு? எதுக்கு நமக்கு வம்பு? எல்லாரும் மாதிரி நாமளும் அவங்களோட போயிட்டு முடிஞ்சு போச்சு. நாம எதுக்கு வித்தியாசமா வாழணும்? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மக்கள் யாருக்கு ரொம்ப பயப்படுறாங்க? யார் சொல்றதை கேட்கறாங்க? யாருகிட்ட கத்துக்கிறாங்க? மனிதர்கள். மனிதர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் மனிதர்களிடந்து கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையான ஆசிரியர், உண்மையாக நாம் யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் மாதாவும் சொல்லுகிறார்கள். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அவர் சொல்றதுனால நமக்கு என்ன நஷ்டம் ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கஷ்டப்பட்டவங்க யாராவது உண்டா? அவருடைய வார்த்தையை கேட்கறது கொஞ்சம் கஷ்டம்தான், அது கொஞ்சம் கடினமானதுதான், இந்த உலகத்துக்கு பொருந்தாததான். ஆனால் அதன் பயன் முடிவிலே நிறைவானது. அதன் பயன் முடிவிலே நிறையானது. அப்பா அம்மா சொல்றாங்க, டிவி பார்க்காத, மொபைல நோண்டாத, படி ஒழுங்கா, வெளியில சுத்தாதன்னு சொல்றாங்க. கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். எல்லாரும் விளையாடும் போது நீ வீட்டுக்குள்ள உட்காந்து படிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவன் பரீட்சையில ஃபெயில் ஆயிருப்பான், நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும்போது அந்த சந்தோஷம் பயங்கரமா இருக்கும். கடவுள் சொல்றதை கேட்கறது கஷ்டம்தான். கிறிஸ்து என்ற ஆசிரியர் சொல்வதை கேட்பது கடினம்தான், அதை செய்வது கடினம்தான். ஆனால் அதை செய்தோம் என்று சொன்னால் முடிவிலே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நிலையான வாழ்வு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, அதே போல நமக்கு தமிழ் அழகான ஒரு பழமொழி உண்டு. ஒசர ஒசர பறந்தாலும் ஊர்க்குருவி வருந்தாக முடியாது. இன்றைக்கு நிறைய மனிதர்கள் தங்களை கடவுளாக்கி கொள்ளுகிறார்கள். எனக்கு பிடிச்சதுதான் செய்வேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் செய்ய மாட்டேன். யாரு சொன்னாலும் நானே ஏத்துக்க மாட்டேன், யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும். அதைத்தான் சொல்றார், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவார். தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவார். மாதா எங்கேயாவது தன்னை உயர்த்தி பேசி இருக்கிறாங்களா? மாதாவின் பாடலிலே என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, தாழ்நிலை நின்ற அடிமையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினும் என்னை பேருடையால் என போற்றுவேன்னு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்றாங்களே தவிர வேற எங்கேயும் தன்னை பற்றி பெருமை அடித்துக் கொள்ளவில்லை. நான் கடவுளுக்கே தாய், நான் அப்படி, என்ன கடவுள் சூஸ் பண்ணியிருக்கிறார், உங்களை எல்லாம் சூஸ் பண்ணாரா என்று மற்றவர்களை சிறுமைப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி பேசவே இல்லை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவனை சிறுமைப்படுத்துறதுல அவ்வளவு ஆனந்தம் நமக்கு. அவன்லாம் என்ன அப்படின்ட்டு போயிடுறான். நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா, நான் யார் தெரியுமா? என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு எல்லோருமே நாம் தற்புகழ்ச்சி கொண்டிருக்கிறோம். தன்னை பற்றி உயர்வாக நினைத்திருக்கிறோம், மற்றவரை பற்றி நாம் தரக்குறைவாக நினைக்கிறோம். அவங்களாம் என்ன அப்படின்ட்டு போ. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவார். அதுதானே உண்மை. மாதா தன்னையே தாழ்த்தினார், இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்னார். ஆண்டவர் அவர் எல்லோருக்கும் தாயாக உயர்த்தினார். மாதாட்ட நம்ம கத்துக்கணும், நிறைய கத்துக்கலாம். என்னைக்காவது அம்மாங்கெல்லாம் இருக்கிறீங்க, என்னைக்காவது மாதா கிட்ட நின்று அங்க வெளியே சுருவத்துக்கிட்டயோ இல்லை இங்க உள்ளேயோ மாதா கிட்ட நின்று, மாதாவே நான் உன்னை போல மாறணும்னு நினைச்சிருக்கிறீங்களா? வேண்டி இருக்கிறீங்களா? அப்படி வேண்டும்னா நகை போட முடியாது, புதுசா புடவை கட்ட முடியாது. ஆனா நீங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்க. எப்படி சொல்லுங்க? மாதாவை மாதிரி உங்களை மாற சொன்னா உங்களை மாதிரி மாதாவை மாத்தி வச்சிடுறீங்க. பாருங்க, மாதாவும் பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகை போட்டுக்கிட்டு, அதானே உன்ன மாதிரி எங்களால மாற முடியாது, அதனால எங்கன மாதிரி நீ மாறிக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சது. மாதாவும் எங்களை போலதான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பயங்கரம். சிவாஜி நகர்ல பெங்களூர்ல ஒரு நாளைக்கு ஒரு புடவை புக் ஆயிருதான். 365 நாளும் மாதா 365 புடவை கட்டினாங்களாம். இதெல்லாம் அக்கிரமும் அநியாயம் இல்லை. மாதா கேட்டாங்களா?
மாதா அவங்கள போல நம்மளை மாற சொன்னாங்க. கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, எளிமையாக, ஏழ்மையாக வாழ சொன்னார்கள். ஆனா நாமளா எங்களால எளிமையாவும் ஏழ்மையாவும் முதல்ல தாழ்மையா வாழ முடியாது. அதனாலதான் வந்தாவா. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, பல நேரங்களில் நாம் கடவுளுக்கு பிடிக்காதவைகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா கட்டாயப்படுத்துகிறோம். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அவங்க நமக்கு சொல்லி தரதை விட நாம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஆக கடவுள் இன்னைக்கு எல்லாம் கோயிலுக்குள்ள வந்தோடனே கடவுளை பேசவா விடுறோம்? கடவுளை பேசவே விடுறதில்ல. கோயிலுக்கு வந்தோடனே நம்ம புராணத்தை ஆரம்பிச்சிடும். எனக்கு அது இல்லை, இது இல்லை, புலம்பியே சாகணும். அது இல்லை, இது இல்லை. கடவுள் பேசுறது, அட இரு இரு, அதெல்லாம் முடியாது, நான் சொல்றதை மட்டும் நீ கேளு, நான் கேட்கறத கூட நான் போயிட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். இன்றைக்கு மனிதர்கள் கடவுள் கொடுக்கிற அறிவுரைகளை கேட்க தயாரில்லை. ஆனால் கடவுள் கொடுக்கிற அந்த உலக காரியங்கள் தான் தேவை. அது போதும் எனக்கு, மற்றதெல்லாம் வேண்டாம். வருவாங்க, முட்டி போடுவாங்க, வேண்டுவாங்க, உண்டியல்ல காசை போடுறது, அல்லது மெழுகுதிரி பற்ற வைக்கிறது, அல்லது மாலையை போடுறது, போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான், முடிச்சது. மாதா என்ன சொல்றாங்க? மாதா சொல்றதை கேட்போம், ஆண்டவர் இயேசு சொல்றதை கேட்போம், புனிதர்கள் சொல்றதை கேட்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இன்றைய மக்களிடையே இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆசிரியர் ஒருவரே, ஆசிரியர் ஒருவரே. நீங்கள் மனிதர்கள் சொல்வதை எல்லாம் கேட்க வேண்டிய, ஆனால் பொறுப்பில் இருப்பவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். இப்போ டீச்சர் சொல்றாங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர சொன்னாங்க, எழுதிட்டு தான் வந்தாகும். கவர்மெண்ட் சொல்றது டேக்ஸ் கட்டு, டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண கேட்டுதான் ஆகணும். அது நமக்கு நல்லது மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் நல்லது. அதனால அவர்கள் சொல்வதை செய்யுங்கள். ஆனா அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க மோசம், அவங்க கேரக்டர் சரியில்லை, அவங்க பர்சனல் லைஃப்ல சரியில்லை அப்படிங்கும்போது அவங்களுடைய இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடக்கூடாது, அது யாரா இருந்தாலும் சரி. இன்றைக்கு பிரச்சனையே அதுதான். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையா, இவரு சரியா, இவரு அது சரியா, இது சரியா என்று பெரியவர்களை நாம் குற்றப்படுத்துகிறோம். பொறுப்பில் இருப்பவர்களை நாம் குற்றப்படுத்துகிறோம். தவறு. அவருக்கு பொறுப்பு கொடுத்தது கடவுள், அவர் பார்த்துக்குவார். அவருக்கு தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரத்தையோ உரிமையையோ கடவுள் நமக்கு கொடுக்கவில்லை. ஆகவே பொறுப்பில் இருப்பவர்கள் சொல்வதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அவருடைய சொந்த வாழ்க்கையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. இரண்டாவது, நமக்கு ஆசிரியர் ஒருவர் தான், அவர் சொல்றதை கேட்கணும், அவர்கிட்ட கத்துக்கணும். அதுதான் நல்லது எல்லா மனுஷனுக்கும். கடவுள் இயேசுசாமி சொல்லுகிற ஒரே ஒரு கட்டளை இந்த உலகம் கடைபிடித்திருந்தால் இந்த உலகத்திலே சண்டை சச்சரவுகளே வராமல் இருந்திருக்கும். ஒருவர் மற்றவர் மீது அன்பு கூறுங்கள், அன்பு செலுத்துங்கள். நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து தான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர். உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இயேசுவினுடைய வார்த்தைகளை இந்த உலகம் புறக்கணித்ததனால்தான். இயேசுசாமி சொல்லி கொடுத்த மாதிரி இந்த உலகம் வாழ்ந்திருந்ததுன்னா இன்னைக்கு உலகத்துல அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். யாருங்க ஒருத்தர் அன்பு செய்யறோம்? ஒருத்தர் பார்த்தா எரிச்சல் தான் வருது. ஜீன் பால் சார்த்ரே என்ற ஒரு தத்துவியலாளர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனும் தனக்கு அடுத்திருக்கிற மனிதனை நரகமாக பார்க்கிறான். யாரும் ஒருத்தர் அன்பு செய்யறதே கிடையாது. எப்படி அன்பு செய்யும் இயேசுசாமி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நம்ம கத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. இதெல்லாம் நம்ம கத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. கடவுளுடைய வார்த்தை கேட்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அன்புக்குரியவர்களை, மிகச்சிறந்த ஒரு காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். இதெல்லாம் நம்ம கேட்கிறோம், பல முறை கேட்போம், ஆனா அதை செய்யறது இல்லை. ஆனா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதுல எல்லாம் சொல்றதெல்லாம் உடனே உடல் சார்ந்த காரியங்கள், உலகு சார்ந்த காரியங்கள்லாம் தான் உடனே செஞ்சிடறோம். ஆனா கடவுள் சார்ந்த காரியங்களை நாம் செய்வதில்லை. காரணம், நாம் இன்னும் மனித இயல்பிலே இருப்பதினால்தான். ஆவிக்குரிய இயல்பிலே இருப்பவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆவிக்குரிய இயல்பிலே இருப்பவர்கள் ஆண்டவரிடம்தான் கற்றுக்கொள்வார்கள். ஆவிக்குரிய இயல்பில் இருப்பவர்கள் உலகத்து எந்த மனிதனிடம் போய் எதையும் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் தூய ஆவி என்னும் துணையாளர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பார், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். அதனாலதான் இயேசுசாமி தன்னுடைய சீடர்களுக்கு தனக்கு பிறகு அவர்களை வழிநடத்த, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க
தூய ஆவியார் என்னும் துணையாளரை கொடுக்கிறார். அதனாலதான் இயேசுசாமி இல்லாத போதும் அப்போஸ்தலர்கள் அவ்வளவு அழகாக இயேசுவின் வார்த்தைகளின்படி வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் தூய ஆவி என்ற ஒரு கடவுளின் மூன்றாம் ஆளை நாமெல்லாம் மறந்து போகிறோம். வெறும் சிலுவை அடையாளத்தில் மட்டுமே அவரை நாம் வைத்திருக்கிறோம். ஆவியானவரை பற்றிய ஆவியானுடைய வல்லமையை பற்றி நாம் அறிந்து கொள்வதில்லை, அவரை கேட்பதும் இல்லை. எதையாவது பூச கருத்துல இப்படி எழுதியிருக்கிறாங்களா, நானும் என் வீட்டாரும் தூய ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் மரங்களாலும் நிரப்பப்படணும்னு யாராவது கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? ஆனா வேண்டாம், எங்களுக்கு தேவை அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளவே ஆசைப்படும். வர்றமா மாதாவே எங்களுக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்ட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் மாதாவே கடவுளுடைய தாயாக ஆகுவதற்கு உதவி செய்தவர், அதாவது தூய ஆவி அவர் மேல் இறங்கி வந்த பிறகுதான் அவர் கடவுளுக்கே தாயானார். திருப்பலியிலே பயன்படுத்தப்படுகிற சாதாரண அப்பமும் சாதாரண ரசமும் எப்படி இயேசுவின் உடலாகும் இரத்தமாகவும் மாறுகிறது? தூய ஆவியின் பொழிதலால் தான். குருவானவர் கரங்களை விரித்து தூய் ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக என்று சொல்லுகிற பொழுதுதான் அந்த சாதாரண அப்பமும் சாதாரண திராட்சை ரசம் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாக மாறுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே ஜெபியுங்கள். ஆண்டவரே, உமது ஆவியாளர்களை நிரப்போம். அப்போஸ்தலரை நிரப்பின ஆவி, அன்னை மரியாள் மீது இறங்கி வந்த ஆவி, ஆண்டவர் இயேசுவின் மீது இறங்கி வந்த ஆவி எங்கள் மீதும் இறங்கி வரட்டும். அப்பொழுது அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்லிக் கொடுக்கிறவாறு நாங்கள் கற்றுக்கொள்வோம். நாங்கள் கற்றுக்கொண்டதை இந்த உலகத்திலே வாழ்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த நாளிலே இத்திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம்.